தற்போது ஒரு அண்மைச் செய்தி. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவரை கைது செய்யும் நிலை ஏற்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது தமிழகத்தின் பல்வேறு துறைமுகங்களிலிருந்து மீனவர்கள் நேற்று மீன்பிடிப்பதற்கான மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் நெடுந்தீவு கடல் பகுதியில் வைத்து தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 13 மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் தற்போது சிறைபிடித்து இலங்கை கடற்பகுதியில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையின் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்றும் இன்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு விசைப்படகு மற்றும் 13 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் தற்போது தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். மதன், தகவலுக்கு நன்றி.